திருப்பாவையின் 21வது பாசுரத்திலே கண்ணனை எழுப்புகின்றாள். அந்த கண்ணன் யாருடைய மகனாக இருக்கின்றான் என்றால் நந்தகோபனுடைய மகனாக இருக்கின்றான். அந்த நந்தகோபன் எப்படி செல்வ செழிப்பில் இருக்கின்றான் என்றால் அவனுடைய பசுக்கள் இருக்கின்றன. அந்த பசுக்கள் எல்லாம் அந்த பாலை கறக்கின்ற பொழுது அவன் கொண்டு வந்திருக்கின்ற பாத்திரங்கள் நிறைந்து அதற்கு பிறகும் பாலை சொரிந்து கொண்டிருக்கக்கூடிய பல்லல் பெரும்பசுக்களை நிறைந்து வைத்திருக்கின்றான். அப்படியாப்பட்டவனுக்கு மகனாக இருக்கின்றாயே, நீ மிகவும் நேர்மையானவன், ஒளி பிளம்பாக இருக்கக்கூடியவன், இந்த உலகத்தை உய்யும் பொருட்டாக ஜோதி ரூபமாக இந்த உலகத்தில் அவதாரம் செய்தவன். உன்னுடைய வலிமை தெரியாமல் பகைவர்களெல்லாம் போரிட்டு நிற்கதியாக உன்னுடைய வாயிற்படியிலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதே போல நாங்கள் இந்த அதிகாலை வேளையில் உன்னுடைய புகழையெல்லாம் பாடி நாங்கள் வந்து இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு நீ அருளை கொடுப்பதற்காக எழுந்து வருவாயாக என்று எழுப்புகின்றாள் ஆண்டாள்.